வணக்கம். ஹெலன்ஸ் இன்ஃபோ சேனல் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைக்கி பார்க்க போகிற 10 சென்டென்சஸ் பார்ட் 4 குயிக்லி 10 சென்டென்சஸ். இது வரைக்கும் 3 பாகங்கள் பார்த்துருக்கோம். இன்றைக்கி 4வது பாகத்தை பார்க்கலாம். இன்றைக்கி பார்க்க போகிற 10 சென்டென்சஸை ஒன்றா நம்ம பார்க்கலாம். 10 குயிக்லி சென்டென்சஸ், அதாவது 10 சென்டென்சஸ் இன் அ குயிக் மேனர். இன்றைக்கி பார்ட் 4 நம்ம பார்க்க போகிறது பார்ட் 4. முதலாவதாக, how is your business going? How is your business going? உனது தொழில் எவ்வாறு சென்று கொண்டிருக்கிறது? உனது தொழில் எவ்வாறு சென்று கொண்டிருக்கிறது? How is your business going? How is your business going? எப்படி படிக்கலாம்? How is your business going? இரண்டாவது, I don't have any cash. I don't have any cash. I don't have நான் என்ன? என்னிடம் இல்லை. என்ன இல்லை? கேஷ் இல்லை. I don't have any cash. எதுவுமே இல்லைப்பா, எதுவுமே என்கிட்ட பணம் இல்லை. I don't have any cash. You just say I don't have any cash. என்னிடம் ஏதும் பணம் இல்லை. மூன்றாவது, are you a vegetarian? Are you a vegetarian? நீங்கள் மரக்கறி சாப்பிடுவீர்களா? அதாவது நீங்கள் காய்கறி மட்டுமே சாப்பிடுவீர்களா அப்படின்னு கேட்குறோம்ல. இப்போ நீ வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா என்னது? ஸோ மீன், கறி, முட்டை இந்த மாதிரி எல்லா விஷயமும் சாப்பிட்றவங்கள தான் நம்ம நான் வெஜிடேரியன் சொல்லுவோம். இது வெஜிடேரியன்ன்றது பழங்கள், காய்கறிகள், கீரைகள் இந்த மாதிரி வகைகளை உண்ணக்கூடியவர்களை வெஜிடேரியன் சொல்லுவோம். ஸோ எப்படி கேட்கணும்? ஆர் யூ எ வெஜிடேரியன்? Are you a vegetarian? நான்காவது, I don't eat rice. I don't eat rice. நான் அரிசி சாப்பாடு, அதாவது ரைஸ் சாப்பாடு எடுத்துக்கொள்வதில்லை. I don't eat rice. I don't eat rice. நான் சாப்பிடுவதில்லை, நான் சாப்பிடல. நான் அரிசி சாப்பாடு எடுத்துக்கொள்வது இல்லை. I don't eat rice. சிலர் பார்த்தீங்களா, இந்த மில்லட்ஸ் சிறுதானியங்கள் மட்டுமே எடுத்துப்பாங்க. ஸோ அவங்க என்ன கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் சாப்பாடு எடுத்துக்கிறது இல்லைப்பா, அரிசிலாம் எடுத்துக்கிறது இல்லை அதிகமாக. ஐ டோன்ட் ஈட் ரைஸ் பிகாஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ரைஸில் அதிக கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, அதனால் நாங்கள் எடுத்துக்கிறது இல்லை. ஸோ தட் வில் லீட் டு சுகர் ஆல்சோ. சுகர் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிடுது. ஸோ அதனால் நாங்கள் எடுத்துக்கிறது இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க என்ன பதில் சொல்லலாம்? ஐ டோன்ட் ஈட் ரைஸ். ஐ டோன்ட் ஈட் ரைஸ். அடுத்ததா, she is short. She is short. அவள் உயரத்தில் கம்மியானவள். அவள் உயரத்தில் கம்மியானவள். She is short. அவள் உயரத்தில் கம்மியானவள். அதாவது உயரம் கம்மின்றதை நம்ம அப்படி சொல்லலாம். அடுத்ததா, he is tall. He is tall. அவன் உயரமானவன். He is tall. அவன் உயரமானவள். She is tall. அவள் உயரமானவள். She is tall. He என்பது ஆண்பாலை குறிக்கிறது. He is tall. அவன் உயரமானவன். ஏழாவதா, I am flying a kite. I am flying a kite. கைட் என்றால் பட்டம், காத்தாடின்னு சொல்லுவோம்ல, அதுதான். I am நான் என்ன செஞ்சு கொண்டு இருக்கேன்? flying a kite. I am flying a kite. நான் பட்டம் விட்டு கொண்டிருக்கிறேன். நான் காத்தாடி விட்டுட்டு இருக்கேன்ப்பா. I am flying a kite at present. இந்த நேரத்தில் நான் என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன்? I am flying a kite. I am flying a kite. எட்டாவது, come let's play. Come let's play. வா சேர்ந்து விளையாடலாம். வா சேர்ந்து விளையாடலாம். Let's play. அதுதான் let us play. லெட் யூஎஸ் அஸ், லெட் அஸ் பிளேன்றது தான் அங்கே சுருக்கமாக லெட்ஸ் பிளேன்னு எழுதியிருக்கோம். கம் லெட்ஸ் பிளே. வா சேர்ந்து விளையாடலாம். ஒன்பதாவது, திஸ் இஸ் வெரி ஹெவி. திஸ் இஸ் வெரி ஹெவி. இது மிகவும் வலுவாக உள்ளது. ஐ காண்ட் லிஃப்ட் இட். இதை என்னால் தூக்க முடியலப்பா. பிகாஸ் திஸ் இஸ் வெரி ஹெவி. இது மிகவும் என்னது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ரொம்ப வெயிட்டாக இருக்குது, என்னால் இதை தூக்க முடியல. ஐ காண்ட் லிஃப்ட் இட். ஸோ திஸ் இஸ் வெரி ஹெவின்னா இது மிகவும்
பலமுள்ளதாக இருக்கிறது, இது மிகவும் வெயிட்டாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு திஸ் இஸ் வெரி ஹெவி அப்படின்னு சொல்லுவோம். ஃபைனலி 10வது, ஐ டோன்ட் ஆஸ்க் எனிதிங். ஐ டோன்ட் ஆஸ்க் எனிதிங், நான் ஏதும் கேட்கவில்லை. ஐ டோன்ட் ஆஸ்க் எனிதிங், நான் ஒன்றும் கேட்கவில்லை. நான் ஒன்றும் கேட்கவில்லை. ஐ டோன்ட் ஆஸ்க் எனிதிங். ஐ டோன்ட் ஆஸ்க் எனிதிங். இந்த 10 சென்டென்ஸையும் ஒரு தடவை உங்களுக்கு படித்து காட்டுறேன், ஃபாலோ பண்ணுங்கள். ஹவ் இஸ் யுவர் பிஸ்னஸ் கோயிங்? ஐ டோன்ட் ஹாவ் எனி கேஷ். ஆர் யூ a vegetarian? I don't eat rice. She is short. He is tall. I am flying a kite. Come, let's play. This is very heavy. I don't ask anything. இந்த 10 சென்டென்சஸையுமே நீங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக போட்டு நிறுத்தி கேளுங்க. ஸோ ப்ரொனன்சியேஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பல சென்டென்சஸ் நமக்கு வந்து கிளாஸில் அடுத்தடுத்த கிளாஸில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டெய்லி ப்ராக்டிஸில் கொண்டுட்டு வாங்க, பழக்கத்தில் கொண்டுட்டு வாங்க. எங்கெங்கெல்லாம் பேச முடியுமோ அங்கெங்கெல்லாம் இதை பேசிடுங்க. ஸோ அப்படி பேசிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு என்ன இருக்காதுன்னா ஒரு பயம் இருக்காது, ஒரு ஷைனஸ் இருக்காது. ஸோ முதலாவது நம்ம இங்கிலீஷ் பேசணுன்னா முதலாவது தேவை ஒரு போல்ட்னஸ், தைரியம் இருக்கணும். சரிங்களா? தைரியமாக பேச ஆரம்பிக்கணும். தப்பாயிடும், பரவாயில்ல, பயப்பட்டாலும் ஒன்றும் ஆகாது, எல்லாருக்குமே எல்லாம் தெரிஞ்சிடாது. சரிங்களா? ஸோ ஒன்றுத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கண்டினியூஸாக சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.